ரைட். இப்போ கடந்த நாட்களில் எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் நம்முடைய லாலா பிஸ்டப் சேனலாலையும் வந்து நமக்கு ஒரு கடமை இருக்கு இந்த விஷயமெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் நாம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம், போட்டிருந்தோம். காவத்தமுனை அதே மாதிரி ஓட்டமாவடி ஏரியாலாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு 28ஆம் தேதி நவம்பர் மாதம் காவத்தமுனைக்குள்ளே போய் நாங்கள் விசிட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஆத்தங்கரை அண்மித்த பகுதிகளில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்குது, நிலைமை கொஞ்சம் ஒரு அளவுக்கு சுமூகமாக இருக்குது. ஆனால் இன்னும் வந்து ஃபுல்லாக இது ஆகலை. அந்த இடத்துல போய் 2-3 பேரை நாங்கள் விசிட் பண்ணோம். அந்த வீடியோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு போடுறேன். அவங்களோட நிலைமை வந்து மோசமாக இருந்துச்சு. அதில் ஒரு மூத்த பாவம் வந்து கட்டில் இல்லாமல் கவுத்தை பிடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாரு. அப்போ அங்கேயும் விசிட் பண்ணியிருந்தேன். இன்னும் ஃபுல்லாக தண்ணி இல்லை. ஒரு குடும்பத்தை விசிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே என்ன தேவைன்னு கேட்டிருந்தாங்க. அரிசி அந்த மாதிரி விஷயம் இருந்தால் நல்லம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ நிறைய பேர் வந்து சமைத்த உணவு கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி நாம் என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக வந்து எல்லார தொழிலும் அடிபட்டுருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி சின்ன பிள்ளைகள பம்பஸ் ஐட்டம் கொஞ்சம் இருக்குது, அடுத்தது வந்து ஜூஸ் ஐட்டம் இருக்குது, பிஸ்கட் இருக்குது, அதே மாதிரி தண்ணி போத்தல். நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபண்டும் கொஞ்சம் பேர் போட்டிருந்தாங்க. அதில் தேயிலத்தூள் வாங்கியிருக்கோம், சீனி வாங்கியிருக்கோம், அடுத்தது இந்த அடிக்க செமன் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி இந்த அடிக்கிற கொத்துமி வாங்கியிருக்கோம். இன்னும் வந்து எங்களுக்கு செமன் ஐட்டம் கொஞ்சம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் ஃபண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிரதர் ஒன்று எங்களுக்கு கூட நான் கால் பண்ணி ஓட்டமாடியில் வந்து இப்படி ஒரு இடத்துல பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்கள்ட்ட போய் கலெக்ட் பண்ண ஐட்டம் அந்த ஃபண்ட் போட்டு ஆகிற ஐட்டத்துக்கு வந்து நாங்கள் அந்த பொருள் வந்து வந்துட்டு இருக்கி. அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்றா செட் பண்ணி கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் வேலைக்கும் போயிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தா வந்து ஒரு நாளையோ அடுத்த நாளையோ கவர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு மீள வருவாங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அதாவது சமைத்த உணவுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி உலருணவு நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து இதுக்கு வந்து உதவி செய்ய விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் திரையில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேலதிக டீட்டெயில்ஸை தரேன். அப்படி இல்லாமல் உங்களுக்கு உதவி தேவையாக இருந்தால், இப்போ இந்த பம்பஸ் அந்தந்த விஷயமெல்லாம் உதவி தேவையாக இருக்கும். அதில் நான் குறிப்பாக சொல்கிறது என்னென்னு சொன்னால், இந்த ஏரியா அதாவது கல்குடாக்கு உட்பட்ட ஏரியாவுக்குள்ளே தான் என்னால் இப்போதைக்கு செய்ய இயலும். அவுட் ஆஃப் ஏரியாஸ் என்னால் செய்ய இயலாது. அதில் முக்கியமாக ஓட்டமாவடி, நாவலடி, காவத்தமுனை, மீராவோட, அதே மாதிரி வாழைச்சேனை அந்த அப்படி உட்பட்ட, அதே மாதிரி இங்கே தமிழ் பிரதேசங்கள், நம்முடைய சகோதர இனம் வாழக்கூடிய கருவாங்கேணி, அந்த மாதிரி 18 அப்படியான ஏரியாக்கள்லேருந்து எனக்கு கோல் வந்துருக்கு. ஸோ எல்லாரையும் டார்கெட் பண்ணி தான் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவில் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னாலும் கேளுங்க. அதே நேரத்தில் நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் திரையில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பொருளையும் சேர்த்து நாங்கள் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லோன விஷயம் தான் நான் இதில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான்.